हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे। धर्मं लौकिकमाश्रितः त्वयि रतिं हि त्वयैव कुम्भश्रवाः व्यर्थं क्लेशमवाप राक्षसपतेः पादौ भजन्नादरात् धर्मं वैष्णवमाश्रितः रघुपते त्वामेव भक्त्याश्रयन् भद्रं प्राप विभीषणस्तु महतां त्वद्भक्तिरेका गतिः। ஸ்ரீமத் ராமாயணத்துல கும்பகர்ணன் விபீஷணன் ரெண்டு தம்பிகள் ராவணனுக்கு. கும்பகர்ணன் ஒரு மார்க்கத்தை எடுத்துட்டான், விபீஷணன் மற்றொரு மார்க்கத்தை எடுத்துட்டான் என்று பார்க்கிறோம். கும்பகர்ணன் எடுத்துட்ட மார்க்கம் என்ன என்றால் செஞ்சோற்று கடன். கும்பகர்ணால ஒன்றும் பெரிய பிரயோஜனம் கிடையாது ராவணனுக்கு. எப்பயாவது எழுந்துட்ட 4 பேரை அடிக்கிறாங்கிறத தவிர தூங்குற தம்பிய எப்பவாறு தூங்க மூஞ்சியா தூங்கிட்டே இருக்கிற ஒரு தம்பிய வாழ்நாள் முழுக்க வாழ வச்சிருக்கான் ராவணன். பெரிய விஷயம். இது மாதிரி என்ன வாழ வச்சானே என்ற ஒரு செஞ்சோற்று கடனாக கும்பகர்ணன் கடைசியா பண்ண விஷயம், இதுக்கு பிரதி ஏதாவது அண்ணாவுக்கு செய்யணும் என்று கை போனாலும் தலை போனாலும் கால் போனாலும் யுத்தம் பண்ணி கடைசியா தன்னுடைய அண்ணனுக்காக உயிரையே கொடுத்தான்கிற பெருமை கும்பகர்ணனுக்கு உண்டு. செஞ்சோற்று கடந்த ஒரு விஷயம். இன்னொன்று பிராத்திர பக்தி, தன்னுடைய அண்ணாவிடத்துல அப்படி ஒரு பக்தி என்ற இந்த 2 விஷயமுமே கும்பகர்ணன் இடத்துல நம்ம பார்த்துக்க முடியாது. விபீஷணனுக்கு அவ அண்ணாவிடத்துல பக்தி கிடையாதுங்கிறது இல்லை, ஆனால் பக்தியாவே இருந்தாலும் கூட அண்ணாவிடத்துல மரியாதையே இருக்கட்டும், பிரேமையே இருக்கட்டும், இருந்தாலும் கூட அண்ணா பண்றது குற்றம், இதுல எந்த சந்தேகமும் இல்லை. அண்ணா ராவணம் பண்றது குற்றம்ங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அண்ணாவிடத்துல உள்ள பிரேமை அப்படிங்கிறது விபீஷணனுக்கு ராவணன் போன உடனே முதல்ல கதறினதே விபீஷணன் தான். கதறதுக்கு அவன் ஒத்தம் தானே இருந்தான். பாவம் கதறினான். கதறும் பொழுது அந்த சொர்க்கம் முழுக்க அவன் பண்ண பிரலாபங்கள்லாம் பார்த்தாலே விபீஷணனுக்கு ராவணன் கிட்டக்க என்ன ஒரு பக்தி உண்டுங்கிறது தெரியும். அப்படி ஒரு அன்பு இருந்தாலும் கூட விபீஷணனுக்கு ராவணன் கிட்டக்க ராவணத்துல உள்ள பெரும் குற்றம், பல குற்றம் உண்டு. எல்லா குற்றத்தையும் விபீஷணனே பேசுறார். வாலிபத கட்டத்துல எப்படி ஒரு சம்பாஷணம் நடக்கிறதோ, வாலி கேள்வி கேட்டு ராமர் பதில் சொல்றாருன்னு, அது மாதிரி இது விஷயமாவும் இருக்கு. இந்திரஜித்து இங்க வானர சேனையை ஏமாத்திட்டு நிகும்பிலைக்கு ஹோமம் பண்றதுக்காக போயிட்டான். அப்படி போகும் பொழுது விபீஷணன் அவன் ஹோமம் பண்ணிட்டு திரும்பி வந்து அவனை வதம் பண்றது ரொம்ப கஷ்டங்கிறத எடுத்து சொல்லி லக்ஷ்மணனை அழைச்சிட்டு போய் நிகும்பிலையில கொண்டு போய் லக்ஷ்மணன் நிறுத்தி வச்சு, இங்கதான் அவன் ஹோமம் பண்றான், இங்க யுத்தத்துக்கு அழைச்சா அவனை ஜெயிச்சுடலாம் என்று சொல்றார். இந்திரஜித்து மாட்டினுட்டான். மாட்டின்ற இந்திரஜித்து விபீஷணனை பார்த்து ஏசறான், நீ துரோகிப்பா, நீ என் பந்துவாங்க, நீ என் சித்தப்பனா, நீ நம்முடைய பந்துவா இருந்துட்டு ஆனா எதிரிகள்கிட்ட போய் என்னை காட்டி கொடுத்துட்டியே, இதுக்குதான் துரோகம்னு பேரு அப்படின்னு ஒரு பெரிய கெட்ட பேரை விபீஷணனுக்கு இங்க சொல்றான். இந்திரஜித்து பேசுற பேச்செல்லாம் கேட்டார் விபீஷணன். மேல மேல பேசிட்டு போனான். என்ன சொன்னா இந்திரஜித்து அப்படின்னு, தோஷங்கள் உடையவாளாவே பந்துக்கள் இருந்தாலும் பந்துக்கள் தான், சத்ருக்கள் தான். தோஷம் இருக்குங்கிறதுனால விட்டுட முடியாது பந்துக்களை, சத்ருக்கிட்ட போய் சேரவும் கூடாது. இது வரைக்கும் வந்த வரலாறுல எவன் சத்ருக்களோட சேர்ந்தானோ அவனவெல்லாம் சத்ருக்களால கடைசியா வதைக்கப்பட்டான்னு தான் முடிஞ்சிருக்கு. இப்படிதான் உன் கதையும் ஆக போறது அப்படின்னு இந்திரஜித்து பேசுறான்.
இதை கேட்டுட்டு விபீஷணன் ரொம்ப தெளிவா பதில் சொன்னார். தோஷங்கள் இருந்தாலும் பந்துக்களை விடக்கூடாதுங்கிறியப்பா, இதுல இருந்தே பந்துவான ராவணங்கிட்டையோ உங்ககிட்டயோ என்ன தோஷம் இருக்குங்கிறத நீ ஒத்துக்கறேங்கிறது தெரியறது. தோஷம் இல்லாத நீ இருந்தா எதுக்காக உன்னை விட்டுட்டு வந்துட்டேங்கிறது இல்லை. இங்க உங்ககிட்ட மலையான தோஷம் இருக்கு. அனாவசியமா பல சமூகங்களுக்குள்ள புகுந்து, ராஜ்யங்களுக்குள்ள புகுந்து, அந்த ராஜ்யங்கள்ல உள்ள சொத்தெல்லாம் சூறையாடுறதுங்கிறது ஒரு பெரிய தோஷம். சொத்தை சூறையாடுறதோட நிற்காம அதுக்கப்புறம் அங்க இருக்கக்கூடிய ஸ்திரீகள் எல்லாம் அபகரிச்சுட்டு வருது. பதிவிரதைகளா இருக்கிறவா, கற்பு உடையவா, கல்யாணம் ஆனவா, கல்யாணம் ஆகாதவா, எல்லாரையும் பலாத்காரம் பண்ணி அபகரிச்சுட்டு வருது என்கிறது இரண்டாவது பெரிய தோஷம். மூணாவது தோஷம், குற்றம் இல்லாம லோகத்துக்கு க்ஷேமம் ஏற்படணுங்கிறதுக்காக காட்டுல ஏதோ தபஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ரிஷிகள், அந்த ரிஷிகள் எல்லாம் அழிக்கிறது, அவளெல்லாம் அடிச்சு கொள்றது அப்படிங்கிற தோஷம். இது மாதிரிலாம் தோஷம் உடையவர்களாக என்னுடைய உற்றார் உறவினர்கள் இருக்கிறார்கள். அவளை உறவினர்கிற காரணத்தினால அவளை பார்த்து சபாஷ் போட்டு இருக்க முடியுமா? சமயம் பார்த்து அவளிடத்துல நம்ம பிரிஞ்சுக்கிறது, ஒதுங்கிக்கிறது நல்லது. அவளை தட்டி கேட்கறது நல்லது. அவளோட விரோதம் பாராட்டிண்டு அவகிட்ட சண்டைக்கு போறதும் நல்லதுதான். உற்றார் உறவினரை எக்காரணத்தை கொண்டும் விடக்கூடாது அப்படின்னு ஒரு தர்மம் இருக்கே. அப்படின்னா உற்றார் உறவினர் இடத்துல பெரிய அதர்மம் இருந்ததுன்னால் நம்ம யார் பந்துன்னு சொல்றோமோ அந்த பந்து கிரிமினலா இருந்தான்னு என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணும்? சட்டம் என்ன சொல்லும்? கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லும்? தம்பி ஜட்ஜா இருக்கார் ஹைகோர்ட்ல, அண்ணா எங்கேயோ யாரையோ கொலை பண்ணிட்டோ, யாரோ ஒரு ஸ்திரீயை பலாத்காரம் பண்ணிட்டோ குற்ற கூண்டுல நிற்கிறான். தம்பி எது மாதிரியான ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சட்டம் எதிர்பார்க்கும். வாஸ்தவத்துல சொல்லணும்னா இந்திய சட்ட பிரகாரம் அது மாதிரி இடத்துல தம்பிய ஜட்ஜா இருக்க விட மாட்டான். ஏன் விட மாட்டான்? பயாஸ் வந்துருமோ அப்படிங்கிற காரணத்தை. பயாஸ்ங்கிறது ஒரு தோஷம். நம்ம அண்ணாவாச்சேங்கிற பாரபட்சம் வந்துருமோ, அப்போ அதை தோஷம்னு ரெகனைஸ் பண்ணிதானே தம்பியை விட மாட்டேங்கிறா ஜட்ஜா. அது ஒரு தோஷம்னு ரெகனைஸ் ஆறுதனால தானே, அந்த தோஷம் ஏற்பட்டுற கூடாதுங்கிறதுக்காக தானே. ஒரு கால் அவ அனுமதிச்சிருந்தான்னா சட்ட ரீதியா அண்ணன் வந்த குற்ற கூண்டல நின்னாலும் தம்பி ஜட்ஜா இருக்க முடியுங்கிறத அனுமதிச்சு இருந்தான்னா, இங்க தம்பி ஜட்ஜா இருந்துட்டு என்ன செய்யறது கரெக்ட்? பலாத்காரமா வேற யாரோ ஒருத்தனோட பொண்டாட்டிய தூக்கிண்டு வந்து அண்ணன் வீட்டுக்குள்ள வச்சுட்டு தன் வீட்டுல வச்சுட்டு இருக்கான், கொடுக்க மாட்டேங்கிறான். அதுக்காக அவனை கூண்டுல ஏத்திருக்க, குற்ற கூண்டுல. தம்பி ஜட்ஜ், தம்பி என்ன செய்யணும்? தம்பி என்ன செய்யணும்? அது எப்படி சொல்ல முடியும்? இட் ஆல் டிபெண்ட்ஸ். அதுதான், those are all different kinds of notions. என்ன நோஷன் அப்படின்னா, சட்டம் அப்படிங்கிற பார்வையில தம்பி எங்க as a judge, தம்பி வந்து தண்டனை கொடுக்கிறது அப்படிங்கிறது as a judge it is correct. As a brother it is not correct. பிரதர் நோஷன் அப்படிங்கிறது வேற. பிரதரா இருந்தான் அப்படின்னா வந்து அண்ணனை ரிலீஸ் பண்ணி தான் ஆகணும். இட்ஸ் பிரதர்ஸ் டியூட்டி அப்படின்னு உளறையடா லூசு பயலே. யதார்த்தமா இது யதார்த்தமான தர்மமா? இது தர்மங்கிறது எப்படி இருக்கணும்? தர்மங்கிறது நோஷன் இல்லை. நம்முடைய சனாதன தர்மத்துல தர்மம் என்கிறது நோஷன். ஆளுக்கால் மாறலாங்கிறதுனால தர்மத்தை நோஷன் சனாதன தர்மம் ஆக்கிடல. தர்மத்தை நோஷன் சொல்றதுக்கு ஒரு பிலாசபி தேவையில்லை என்னை பொறுத்தவரைக்கும்.
தர்மத்தெல்லாம் நோஷன்னு சொல்றதெல்லாம் வெஸ்டர்ன் மாடல். நம்ம கிட்ட வர ஜனங்கள்லாம் எதுக்காக வரா அப்படின்னு, தர்மம்னா என்னன்னு உள்ளது உள்ளபடி காட்டுவான். சிம்பிளா சொல்லணும்னா நல்வழிப்படுத்துவான். இவங்க கிட்ட நம்ம குழந்தைகளை அனுப்பிச்சோம்னா நல்வழிப்படுத்துவான் அப்படிங்கிறதுக்காக வர ஜனங்கள். அப்படி வர ஜனங்கள்கிட்ட போய் அது நீ பார்க்குற பார்வை தான் தர்மம்லாம், தர்மம்னு ஒன்று ஆசிட்டிஸ் கிடையாது அப்படிங்கிறது அசத்துத்தனம், அசத்துத்தனம். இங்க பிரதர்ஸ் டியூட்டி அப்படிங்கிறது அண்ணனை குற்றக்குள்ளே ரிலீஸ் பண்ணி நீ எந்த பொம்பளையை கொண்டு வந்திருக்கியோ அவளுடைய இருடா அப்படின்னு சொல்றதுதான். ஜட்ஜோட டியூட்டி அப்படின்னா அது வேற, அப்படிங்கிறதுலாம் கிடையாது. நியாயம்ங்கிறது வேற. நியாயங்கிறது கண்ணை கட்டிட்டு தராசை பிடிச்சு நிற்கிறது. பார்த்தேடா கோர்ட்ல அங்க பயாஸ்க்கு வேலை கிடையாது. எது நியாயம் எது தர்மம் அப்படிங்கறத உள்ளது உள்ளபடி நிர்ணயிச்சு சொல்ல வேண்டிய இடம். அங்க அண்ணா தம்பி கிடையாது. யுத்த காலத்திலேயே அண்ணா தம்பி கிடையாதுன்னா ஜட்ஜ்மெண்ட்ல ஏதுடா அண்ணா தம்பி? ஜட்ஜ்மெண்ட்ல ஏது? பிள்ளைக்கு என்ன பதில் சொன்னா, என்ன தீர்ப்பு சொன்னா, ஏன் இன்னி வரைக்கும் மனுநீதி சோழன் கொண்டாடிட்டு இருக்கோம்? ஏன் இதே மனுநீதி சோழன் என் புள்ள பண்ணதுதான் ரைட்டு, அந்த பசுவை வெட்டி போடுறான்னு சொல்லியிருந்தா இன்னி வரைக்கும் கொண்டாடிட்டு போமா? அந்த தாய் பசு கேட்ட நீதிக்கு மனுநீதி சோழன் தன் பிள்ளையே பறி கொடுத்தான் அப்படிங்கிறதுனால தானே இத்தனை நாள் வரைக்கும் கொண்டாடிட்டு இருக்கிறோம். மனுநீதி சோழனுக்கு பாசம் கிடையாது அப்படின்னு சொல்லிட முடியுமா? பாசம் கிடையாதுன்னு சொல்லிட முடியுமா? பாசத்தை கண்ணை கட்டிட்டு தான் நீதியை சொல்லி ஆகணும். தர்மம் தான் தர்மம். அது எந்த காரணத்தை கொண்டும் ராவணன் பண்ணதை ரைட்டுன்னு ஜஸ்டிஃபையே பண்ண முடியாது. இது முதல்ல புரியணும் நம்மளுக்கு. எந்த காரணத்தை கொண்டும் சீதாதேவியை அபகரிச்சுன்னு வந்ததை எந்த காரணத்தை கொண்டும் நியாயப்படுத்த முடியாது. ஏன் அவள்லாம் இவன் தங்கைக்கு மூக்கு அறுத்ததுனால தானே அபகரிச்சுட்டு வந்தான் அப்படின்னு கேட்கலாம். அவ மூக்கு அறுத்தது தப்பா ரைட்டாங்கிறது அப்புறம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புறேன். எவா மூக்கறுத்தா? மூக்கறுத்தது யாருப்பா? சீதையா அல்லது ராமரா? மூக்கறுத்தது லக்ஷ்மணன் தான். தில்லு இருந்தா லக்ஷ்மணனோட யுத்தத்துக்கு போனோம். லக்ஷ்மணனுக்கு ஆச்சு, ராவணனுக்கு ஆச்சு, அவ்வளவுதான். மூக்கு அறுத்தது லக்ஷ்மணன். தைரியம் இருந்தான்னா லக்ஷ்மணனோட யுத்தத்துக்கு போகணும். அதை விட்டுவிட்டு அவன் மூக்கறுத்து விட்டாங்கிறதுனால அவ வீட்டுல இருந்து ஒரு பொண்ணை தூக்கிட்டு வருது அப்படிங்கிறத எந்த விதத்திலையும் நியாயப்படுத்த முடியாது. அவன் ஒரு துஷ்டன் ரஃபியன் அப்படித்தானே பண்ணுவான் அப்படின்னு. ரஃபியன் அப்படி பண்ணுவானா இருக்கும், ஆனா அது நியாயம் கிடையாது. அது ஒரு தர்மம் கிடையாது. அது முதல் பாயிண்ட். இரண்டாவது பாயிண்ட், லக்ஷ்மணன் மூக்க அறுத்ததும் தப்பு கிடையாது. அதுவும் தப்பு கிடையாது. என்ன இதே சட்டத்துக்கே வருவோமே, கோர்ட்டுக்கே வருவோமே, கான்ஸ்டிடியூஷனுக்கே வருவோமே. ஒருத்தன் இன்னொருத்தனை கொல்றதுக்காக போறான். ஒரு எக்ஸ் ஒய்ய கொல்றதுக்காக போறான். அந்த ஒய்ய காப்பாற்றணுங்கிறதுக்காக வேற ஒரு ஏ இந்த எக்ஸ ஒய்ய காப்பாற்றணுங்கிற பொருட்டு இந்த எக்ஸ கொன்னுட்டான்னே வச்சுப்போம். இந்த ஒய்ய காப்பாத்துறதுக்காகத்தான் நான் எக்ஸ கொன்னேன்னு கோர்ட்ல அவன் ப்ரூவ் பண்ணான்னு வச்சுப்பான். கான்ஸ்டிடியூஷன் பிரகாரம் அது ரைட்டு. இவனுக்கு ஒரு இம்மி அளவுக்கான தண்டனை கூட கிடையாது. நீங்க தெரிஞ்சுக்கோங்க, அவனுக்கு ஒரு இம்மி அளவுக்கான தண்டனை கூட கிடையாது. அவனை அப்படியே முழுசா வெளியில ரிலீஸ் பண்ணுவான். அது மாதிரி வச்சிருக்கா. அப்போ சீதாதேவியை கொல்றதுக்காக போனா சூர்பனகை. சீதாதேவி கழுத்துல போய் நெரிச்சு மூச்சு முட்டை வச்சுட்டா. சீதாதேவியை காப்பாத்துறதுக்காக லக்ஷ்மணன் போய் கொல்லல சூர்பனகைய. ஸ்ரீவதம் சங்கமானேன அவ ஒரு பொம்படாட்டியா இருக்காளேங்கிறதுக்காக அவளோட மூக்க மட்டும் அறுத்து அனுப்பிச்சு வச்சார் லக்ஷ்மணன்.
லக்ஷ்மணர் பண்ணது சர்வதா தப்பு இல்லை, எந்த விதத்திலையும் தப்பு இல்லை லக்ஷ்மணர் பண்ணது. இன்னும் சொல்ல போனா பெண்மணியா இருக்காளுன்னு மதிச்சிருக்காரு, அதுக்காக தான் மூக்கறுப்புங்க. இல்லாத போனா அன்னைக்கு சூர்பனகையோட பிராணம் பேர்க்கணும். யதார்த்தமா பாங்க, இந்த சூர்பனகையை தவிர வேற யாராவது ஆம்பளையா அங்க தொற்றுந்தான்னு வச்சுக்கோங்க சீதைய, லக்ஷ்மணனுக்கு எழுத்தாப்புல அவன் பிராணம் பேர்க்கும், அடிச்சு அங்கேயே நாசம் பண்ணிருப்பார். அத கோர்ட்டு ஆமோதிக்கும். சட்டம் அப்படி இருக்குப்பா, இன்னைக்கு சட்டம் அப்படி இருக்கு. இன்னைக்கு உலகத்துல உள்ள பல நாடுகளோட சட்டம் அதுதான். அப்ப நான் சொன்னேனே அதுதான். புரியுறதா? லக்ஷ்மணன் பண்ணது அது ஒரு பக்கம் இருக்கட்டும், ராவணன் பண்ணதை நீங்க இந்த விதத்தை ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. மேக்சிமம் இந்த என்ன சொல்லலாம் அப்படின்னா, வால்மீகி, கம்பன், நேற்று வரைக்கும் யார் யாரெல்லாம் ராமாயணம் எழுதினாலோ எல்லாரும் ராவணனை பத்தி திருச்சி சொல்லிவிட்டா அதை நம்ப முடியாது. என்ன எதை நம்ப முடியும்? ராவணன் ஒருத்தன் இருக்காங்கிறதே நமக்கு வால்மீகி சொல்லிதான் தெரியும். அவரை நம்பாம அவரை ஃபாலோ பண்ணி யார் யாரெல்லாம் எழுதினாலோ, கிருத்திவாசா இருக்கட்டும், துளசிதாசா இருக்கட்டும், அல்லது கம்பனா இருக்கட்டும், இவ யாரையுமே நம்பாம நீ ஒரு புது ராவணம் உருவாக்க போறியா? அந்த ராவணன் ரொம்ப நல்லவனா இருப்பானா? அவனை நம்ப போற அப்படிதானே? உனக்கு ராவணன் ஒருத்தன் இருந்தாலும் எப்படிடா தெரியும் உனக்கு? வால்மீகியோ கம்பனோ சொல்லிதானே தெரியும், அவ சொல்லிதானே தெரியும் உனக்கு. அப்படிங்கும்போது நீ என்ன ராவணன் சொல்ல போற? நீ ராவணன் பண்ணது பெரிய குற்றம், சீதா விஷயமான குற்றத்திலேயே பெரிய குற்றம். இதை தவிர அவன் என்னெல்லாம் பண்ணிட்டு இருந்தான்னு கம்பனோ வால்மீகியோ சொல்லி வச்சிருக்கா. தண்டகாரண்யத்தில் உள்ள ரிஷிகள் எல்லாம் ஹாலோகாஸ்ட் பண்ணதோ, அடிச்சு கொள்றதோ, அல்லது பலாத்காரமா பல ஸ்திரீகளை அபகரிச்சுன்னு வருதோ, இது டெரரிசம். இதுக்குதான் டெரரிசம் பேர். இருக்குதான் என்னும் பொழுது இதுல என்ன சந்தேகம் இருக்கு? ராவணன் பண்ணது தப்பா ரைட்டாங்கிறதுல என்ன சந்தேகம் இருக்குதுல்ல? இல்ல வீணன் என்ன இவன் கேட்டான், வீணை வாசிப்பான், வீணன் தான் வாசிக்கட்டும், அல்லது டான்ஸ் ஆடட்டும், என்னதான் இருக்கட்டும், அவனுக்கு வேதாத்தியனமே பண்ணிருக்கட்டுமே. வால்மீகி சொல்றார், நல்லா வேதம் தெரிஞ்சவன் ராவணன் தெரிஞ்சிருக்கட்டுமே. படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது பெருமாள் கோவில்னு கடைசியா பார்த்தோம்னா, இஃப் கேரக்டர் இஸ் லாஸ்ட் எவ்ரிதிங் இஸ் லாஸ்ட். வேதாத்தியம் டெரரிஸ்டா இருக்கும். அப்ப என்ன பண்ணுவாள் நீங்க? சட்டம் என்ன சொன்னோம்? சட்ட பிரகாரம் அவனுக்கு என்ன பூர்த்திக்கு வேதாத்தியம் பண்ணிட்டான், ஆனா டெரரிஸ்ட் ஆயிட்டான் வச்சுக்கோங்க. என்ன பண்ணுவாள் நீங்க? ராவணன் பண்ணது தப்புங்கிறத சந்தேகமே இல்லை. அப்போ அந்த ராவணன் அப்படிங்கிறவனிடத்துல இருந்து வெளியில வரணும் தான் அவனோட தம்பிக்கு எண்ணம் கொடுத்து. எந்த விதமான தப்பும் இல்லை இதுல. வாஸ்தவத்துல அப்பயும் ராவணன் கூட இருக்கிறது தான் தப்பு. வாஸ்தவத்தை பார்த்தெல்லாம் கும்பகர்ணன் பண்ணதுதான் தப்பே தவிர ராவணன் பண்ணது விபீஷணம் பண்ணது தப்பு இல்லைங்கிறது மட்டும் இல்ல, விபீஷணம் பண்ணது பாராட்டத்தக்க விஷயம். இதுல மறுப்பே கிடையாது. இதுல இதை வேற விதமா பாக்குறதுங்கிற கோணமே கிடையாது. இதுல விபீஷணம் அப்படியும் ஒரு பார்வையில பார்க்கலாம், தப்புங்கிற பார்வையிலையும் பார்க்கணும் கிடையாதுப்பா, கிடையாது. உன் பந்து யாராவது ஒருத்தன் அடல்ட்ரி பண்ணி கொண்டிருக்கான், நீ சப்போர்ட் பண்ண ரெடியா? நீ அவனை சப்போர்ட் பண்ணுவியா? நீ சப்போர்ட் பண்ணி எது மாதிரி ஆளு நீ கேடு கட்டவன் அர்த்தம். அதனால இந்த வாதங்கள் எல்லாமே ரொம்ப அபத்தமான வாதங்கள். செஞ்சோற்று கட்டணம் அடி பதிக்கல விபீஷணம் அப்படிங்கிறது எல்லாமே அபத்தமான வாதங்கள். இது மாதிரி ஒரு அண்ணன் இத்தனைக்கும் மேலையும் பந்துங்கிறவனை மதிக்கணும், பந்துங்கிறவனை ஒரு காலம் விடக்கூடாது, பந்துவின் இடத்துல பிரியமா இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் மனசுல வச்சுட்டு மேக்சிமம் ராவணனை திருத்தி மாத்துள்ளாங்க. ராவணனே அவாய்டு பண்ணாலும் பல முறை அந்த ராவணன் கிட்டக்க போய் நின்று பல முறை அவனை திருத்தறதுக்கு படாத பாடுபட்டு பல முறை தோல்வியுற்று பல முறை அவமானப்பட்டு இவ்வளவும் வாங்கிட்டு தான் ராமர் இடத்துல போறான். ராவணன் பண்ணது தப்புன்னு தெரிஞ்ச உடனே போல ராபர்ட் அப்படி போனாலே சரிதான், அப்படி போனாலே சரிதான். இருந்தாலும் பந்துங்கிறதுக்கான மதிப்பு கொடுக்கறதா மதிப்பு கொடுத்து போயிருக்கான் அப்படிங்கிறது தான் இந்த விஷயம்.
இப்போ இவ்வளவு விஷயம் பேசின்னு வந்தேன். லோக தர்மம்னு ஒன்று, அது ஒரு சில சமயம் சாஸ்திரத்தோட ஒத்து போகும், சில சமயம் ஒத்து போகாது. லோக தர்மம் அப்படிங்கிறது ஒத்து போகாது. லோக தர்மங்களும் சாஸ்திரத்தோட எப்பதான் ஒத்துதான் போகும் அப்படின்னு சொல்ல முடியாது. லோகம் ஒரு விதமா தான் இருக்கும். லோக தர்மம் உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, ஏதாவது உதாரணம் சொல்றேனே. லோக தர்மம் ஒரு விதம். திடீர்னு ஒருத்தருக்கு தன்னோட குழந்தைய பாடசாலையில் சேர்க்கணும், வேத பாடசாலையில் சேர்க்கணும் அப்படின்னு தோன்றது. வேத பாடசாலையில் சேர்க்கறது சாஸ்திர ரீதியா ரொம்ப உத்தமமான விஷயம். புரியுறதா? ஆனால் பந்துக்கள்லாம் பிரஷர் கொடுக்குறா. என்ன பிரஷர் கொடுக்குறாங்க? என்னடா அது இப்படி கொண்டு போய் தள்ளுற, இப்படி கொண்டு போய் தள்ளுற, தப்புடாது, மாதிரிலாம் பண்ணாதரா, உலகம் இருக்கிற இருப்புக்கு அப்படிங்கிறா. அப்படி சொல்றது லோக தர்மம். புரியுறதா? லோக தர்மம். லோக தர்மம் சில சமயம் அதர்மமா கூட போகலாம். லோக தர்மம்னா என்னென்ன? உலகம் எதை தர்மம்னு நினைக்கிறதோ. உலகம் இவன் வேத பாடசாலை சேரக்கூடாது, இவன் சாஸ்திரம் படிக்கக்கூடாது, சம்ஸ்கிருதம் படிச்ச ரொம்ப கேவலம், எல்லாம் படிக்க தமிழ்லயே வீட்லயே தமிழ்லயே பேசக்கூடாது, ரொம்ப கேவலமான விஷயம் அது. வீட்டுல தமிழ்ல பேசுறதுங்கிறது ரொம்ப வெக்கப்பட வேண்டிய விஷயம். அப்படியே பாலிஷ்டான ஹாட்ஸ்பாட்ஸ் இங்கிலீஷ், நுனிநாக்கு இங்கிலீஷ் அதுதான் பேசணும், வெள்ளக்கார மாதிரி பேசி பழகி எப்படியாவது அமெரிக்காவில் போய் செட்டில் ஆயிடணும் அப்படின்னு உலகம் நினைக்கும். இதுக்கு லோக தர்மம்னு பேர். இதுக்கு லோக தர்மம் அப்படின்னு பேர். ரொம்ப எப்போதுமே நன்னா தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, எப்போதுமே நன்னா இருக்காதுன்னு சொல்லல லோக தர்மத்தை. சில சமயம் லோக தர்மம் நன்னா இருக்கும் என்ன, ஆனா நிறைய இது மாதிரி ரொம்ப கேவலமா இருக்கும். ஒருத்தர் நினைக்கிறார், என் பிள்ளைக்கு ரிசப்ஷன் இல்லாத கல்யாணம் நடத்தணும், ரிசப்ஷன் பண்ணுன்னு ஆபஸ்தம்பர் விதிக்கல, எழுதல. ரிசப்ஷன் நடத்தவே ஒரு 6 லட்சம் செலவாகுது. சாஸ்திரத்திலையும் விதிக்கப்படாது ரிசப்ஷன் என்ன, அதனால ரிசப்ஷன் இல்லாத கல்யாணம் நடத்தணும்னு நினைக்கிறார். ரொம்ப நியாயம், ரொம்ப நியாயம். உடனே சுத்தி இருக்கிறவாள்லாம், என்னது அது, ரிசப்ஷனே இல்லாத ஒரு கல்யாணமா, என்னது இப்படி கூட ஒரு கல்யாணம் உண்டா அப்படின்னு அதை ரொம்ப கேவலமா பாக்குறா. இது லோக தர்மம். லோக தர்மம் தர்மம் ஆகாது. அதனால சில மகாபுருஷாலாம் உலகத்துக்கு ஒவ்வாம வாழ்ந்துட்டு இருந்திருக்கா, உலகத்தினால வெறுக்கப்பட்டு கூட வாழ்ந்திருக்கா. உலகத்தோட ஒத்துக்க முடியாதுப்பா சில விஷயங்கள்ல. பெரிய காரியங்களை சாதிக்கணும்னாலோ, லோகக்ஷேமத்துக்காக வாழ்க்கையை எடுத்து வைக்கணும்னாலோ, உலகத்தோட எடுத்து அப்புறம் வாழ்க்கையை எடுத்து வச்சு உழைச்சு சாதிச்சு காட்டிட்டான்னு அப்புறம் எல்லாம் காலில் விழுவான். உலகம் அப்படிதான், உலகத்தோட நிலை அப்படிதான். லோக தர்மத்தை அனுசரிக்கணும், லோக தர்மத்தை அண்ணன் சொல்றத கேட்கணும், அண்ணன்ட்ட பிரியமா இருக்கணும், அண்ணன்ட்ட மரியாதையா இருக்கணும், ஜேஷ்ட பிராதா பிது சமஹா அப்படிலாம் இருக்கு. சாஸ்திரத்திலையும் இருக்கு, லோக தர்மமும் இருக்கு, ரெண்டுமே இருக்கு. செஞ்சோற்று கடன் அதுவும் இருக்கு, சாஸ்திரமும் இருக்கு, லோக தர்மமும் இருக்கு. ஆனா அதே அண்ணன் இடத்துல ஒரு பெரிய அடல்ட்ரி மாதிரியான குற்றம் இருக்கு அப்படின்னா அந்த அண்ணனை எதிர்க்கணும் அப்படிங்கிறது சாஸ்திரத்துல இருக்கு. லோக தர்மம் அப்பயும் ஏதாவது லொட்டுலுஸ்க்கு தான் சொல்லிட்டு இருக்கோம். உலகத்துல 4 பேர் பேசுறது காசிப், அவரை அண்ணனை விட்டு பிரிஞ்சுட்டாரான் அப்படிதான் பேசும். உலகம் அப்படிதான் பேசும். அதை மதிக்க முடியுமா? நமக்கு உலகத்தை விட சாஸ்திரமும் மனச்சாட்சியும் முக்கியம்பா, தெய்வம் முக்கியம் என்னும் பொழுது தர்மம் லௌகிகமாஸ்ரிதா லோக தர்மத்தாசிரியச்சவம் கும்பகர்ணம். ராவணன் என்ன தப்பு பண்ணாலும் ராவணனோட சப்போர்ட்டுக்கு நிற்கணும் அப்படிங்கிறது கும்பகர்ணம் வேலை. கும்பகர்ணம் வேலை கும்பகர்ணம் அப்படி இருப்பான், விபீஷணன் அப்படி இருக்க மாட்டான். விபீஷணம் சாத்விகம், கும்பகர்ணன் தாமசம். தாமசனா இருக்கிறவன் லோகத்தை இது மாதிரி விஷயங்களை அனுசரிச்சு போயிடலாமே அப்படின்னு தான் நினைப்பான். சாத்விகனா இருக்கிறவன் எப்படி இருப்பான் அப்படின்னு அவன் தான் சரியான நிர்ணயத்துக்கு வருவான். இங்க ராவணம் பண்றது பெரிய அதர்மம், அவனோட கூட இருக்கக்கூடாது, ஒண்ணு அவனை திருத்த முடியாட்டி கிளம்பி போயிடணும் அப்படின்னு நினைச்சிட்டு கிளம்புறாரு விபீஷணம் என்கிறது. இதெல்லாம் ஒரு பக்கம் சொல்லின்னு வந்துவிட்டேன். இப்ப நாம் சேவிச்ச ஸ்லோகம் இருக்கே, இந்த ஸ்லோகத்துல இன்னும் ஒரு ஸ்டெப் மேல போய் சொல்றார், ஒரு புது விஷயம் சொல்றார்.
நான் சாமானிய தர்மத்தை வச்சுட்டே விபீஷணன் ரைட்டுன்னு இப்போ சொல்லி வந்துட்டேன். இதுக்கு மேல ஒரு விஷயம், விபீஷணன் ஆசிரியிச்சது பாகவத தர்மம்னு ஒன்று கொண்டு வர்றார். தர்மம் வைஷ்ணவமஸ்ரிதாக ரகுபதே துவாமேவ பக்தியா ஆசிரியன். வைஷ்ணவ தர்மத்தில் இருந்தவன் விபீஷணன், பாகவத தர்மத்தில் இருந்தவன் விபீஷணன் என்கிறது. பாகவத தர்மம்ல என்ன அர்த்தம் அப்படின்னா, எனக்கு பகவான் தான் கதி என்கிறது பாகவத தர்மம். பகவான் தான் கதிங்கிறதுனால எல்லாத்தையும் புறக்கணிச்சுட்டு, எல்லாத்தையும் உபேட்சை பண்ணிட்டு, எல்லாத்தையும் வெறுத்துட்டு உட்கார்ந்து இருக்கிறது இல்லை. அதை சொல்லல. இங்க எல்லார்ட்டையும் பிரியம் இருக்கதான் இருக்கு. மனைவி, மக்கள், அப்பா, அம்மா, அண்ணா, தம்பி, எல்லார்ட்டையும் பிரியம் இருக்கதான் இருக்கு. யாரையுமே விடலை, யாரையும் விடுறத ராமர் விரும்ப மாட்டார். ராமரே அப்படி கிடையாது, விரும்ப மாட்டார். யாரையும் விடலை, யாரையும் வெறுக்கல. வெறுக்காம எல்லாருக்கும் பிரியமா தான் இருந்துட்டு இருக்கோம். இருந்தாலும் என்னதான் இருந்தாலும் ஒரு பாகவதனுக்கு அவன் சென்டர் ராமர் தான், அவனோட லட்சிய ராமர் தான். அதான் பாடுறார் சமர்த்த ராமதாசர். ராம ஏக மாதா, ராம ஏக பிதா, ராம ஏக பிராதா சகோதர. ராம ஏக பிராத்தான்னு சமர்த்தர் பாடிட்டதுனால அவரோட அண்ணாட்ட அவருக்கு மதிப்போ பக்தியோ கிடையாதுன்னு அர்த்தம் இல்லை. கடைசி வரைக்கும் நைஷ்டிக பிரம்மச்சாரியா இருந்துட்டு சஜ்ஜன்கட்ல இருக்கிற வரைக்கும் அவன் அண்ணாவிடத்துல அவருக்கு பக்தி உண்டு. யாராவது அவருடைய வந்தானா சிரேஷ்டன் சௌக்கியமான்னு கேட்பார். கங்காதரன் இடத்துல அப்படி ஒரு பக்தி உண்டு. இல்லைன்னு இல்லை. பின்ன ராமஏக பிராத்தா, ராமஏக மாதாலாம் பாடுறதுக்குலாம் அர்த்தம் என்னன்னா, என்னைக்கா பந்துக்களை விடக்கூடாது, பந்துக்களை ஒரு காலம் விடக்கூடாது, பந்துக்களை மதிக்கணும். ஆனால் என்னைக்காவது பந்துக்களுக்கும் ராமருக்கும் விரோதம் அப்படிங்கிறது ஏற்பட்டதுன்னா யார் பக்கம் நிற்கிறது? லோகத்தை விடக்கூடாது, லோக விஷயத்தை விடக்கூடாது. நம்ம டியூட்டியை நம்ம பண்ணிட்டு தான் இருக்கணும். அது ஆஃபீஸ் போறதா இருக்கட்டும், வீட்டில் இருக்கிறதா இருக்கட்டும், அங்கங்க அந்தந்த டியூட்டியை பண்ணிட்டு தான் இருக்கணும். இருந்தாலும் ஏதோ ஒரு காலகட்டத்தில் லோகமா ராமரான் கேள்வி வந்துருதுன்னு வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு பர்டிகுலர் கான்டெக்ஸ்ட்ல, ஒரு பிரகரணத்துல இங்க லோகத்தை ஆசிரியிச்ச ராமரை விரோதிச்சுட்டதாகும், ராமரை ஆசிரியிச்ச லோகத்தை விரோதிச்சுட்டதா ஆயிடும் அப்படின்னு ஒரு காலகட்டம் வந்ததுன்னா என்ன பண்றது? ராமர்லாம் வேண்டாம்ப்பா, எனக்கு லோகம் போகணும் அப்படின்னு ஒரு லௌகீகன் இருப்பான். இது மாதிரி சமயத்திலையும் ஒரு லௌகீகன் அப்படி இருப்பான். அவனை தப்பு சொல்லல, அது சாதாரணம். லோகத்துல கோடி பேர் அப்படிதான் இருப்பான். எனக்கு ராமர் வேண்டாம், லோகம் போற லோகத்தை அனுசரிச்சு தானே போகணும், லோகத்தோட இருக்கேனா அப்படின்ற கோடி பேர் இப்படிதான் இருப்பான். அது நான் தப்புன்னு சொல்லல. ஆனா ஒரு பாகவதன் எப்படி இருப்பாங்கிறத சொல்லி ஆக முடியாது, கொண்டாட முடியாது. இந்த கொண்டாட முடியும். பாகவதன் மட்டும் எப்படி இருப்பான் அப்படின்னு, எனக்கு லோகம் வேணாம், ஐயா ராமர் தான் வேணும். லோகத்துக்கும் ராமருக்கும் விரோதம் அப்படிங்கிற கான்டெக்ஸ்ட்ல எனக்கு லோகம் வேண்டாம், ராமர் தான். அப்பா, அம்மா, மனைவி, மக்கள் அல்லது கணவன் எல்லாருமே எது வரைக்கும் அப்படின்னா அவாவால இருக்கிற வரைக்கும். நான் ராமாயண பாராயணம் பண்ண உட்காரும் போது பண்ணாதன்னு ஒருத்தன் சொன்னான்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். அவனுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை அப்படிங்கிறது ஒரு பாகவதனோட ஸ்டாண்ட். ஒரு பாகவதனோட ஸ்டாண்ட். பந்துக்களை விடுறத பத்தி இங்க பேச்சு இல்லை. பந்துக்களை விடுறத பத்தி வல்லபாச்சாரிகளே அப்படி சொல்லலையே. பத்னி அனுகூலமா இருந்தால் மகாபாகியம் அப்படின்னு கிருஷ்ண கைங்கரியம் பத்னியோட சேர்ந்து செய்யலாம். பத்னிக்கு இந்த கிருஷ்ண கைங்கரியத்துல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா அப்போ பத்னி இல்லாம செய்யலாம், பர்த்தாவே செய்யலாம். அதை இன்னும் பெரிய பாக்கியம் நினைச்சுட்டு எல்லா கைங்கரியத்தையும் ஏட்டையே கொடுத்துட்டாலே அப்படின்னு நினைச்சிட்டு நம்மளே செய்யலாம். ஆனா அதே பத்னி நீயும் பண்ணக்கூடாதுன்னு சொன்னான்னா
நீ பண்ண உன்னோட நான் வாழ மாட்டேன்னு சொன்னான்னா, வைசுவசாவுமே நீ பண்ண உன்னோட நான் வாழ மாட்டேன் அப்படின்னு பர்த்தா சொன்னான்னா, அது மாதிரி இடத்துல ஒரு பாகவதன் என்ன ஸ்டாண்ட எடுக்கணும்? ராமநாமா சொல்லிட்டு ராமாயண பாராயணம் இந்த வீட்டுல இருக்காதரான்னு ஒரு அப்பன் பிள்ளைய பார்த்து சொன்னான்னா, புள்ள அப்பனை பார்த்து சொன்னான்னா எடுக்க வேண்டிய ஸ்டாண்ட் என்ன? அங்க எடுக்க வேண்டிய ஸ்டாண்ட் என்ன அப்படின்னா, லோகம் முக்கியம் இல்ல, ராமர் தான் முக்கியம் அப்படின்னு ஆயிடும். அது துஷ்டிச்சர்கள் தான் பந்துக்கள், பந்துக்களை ஒரு காலம் கைவிடக்கூடாது அப்படிங்கிறது வேதத்தோட ஆக்கியம். அதே வேதத்தோட ஆக்கியதான் பந்துக்கள் பகவானை விரோதிச்சுட்டா அப்படின்னா அவளை விட்டுடு அப்படிங்கிறதும். குரு நசஸ்யாது, ஜனனி நசாஸ்யாது, பிதா நசஸ்யாது, ஸ்வபதிஷ்ச நஸ்யாது, தெய்வம் ந தஸ்யாது, நமோச்சயத்யா சமுபேத மிருத்யும் என்று பாகவதம் சொல்றது. அந்த குரு குரு இல்ல, எவன் பகவானை விரோதிச்சுக்கிறானோ குருவே. குருக்கு என்ன பெருமை? குருக்கு என்ன பெருமை? பகவானை பத்தி சொல்றாருங்கிறதுக்காக, பகவத் குணம் சொல்றாருங்கிறதுக்காக, பகவான் நாமத்தை உனக்கு எடுத்து வச்சாருங்கிறதுக்காக, அவரே பகவானை விரோதிச்சுக்கோன்னு சொன்ன அந்த குரு குரு இல்லப்பா. நமக்கு லட்சியம் யாருன்னு பகவான். குரு நசஸ்யாது, ஸ்வஜனோ நசஸ்யாது, தெய்வம் ஜனனி நசாஸ்யாத். பெத்த அம்மாவா தான் இருக்கட்டுமே. இந்த பெத்த அம்மா ராமருக்கு விரோதமான, ராமருக்கு துரோகமான ஒரு காரியத்தை பண்ணான் அப்படின்னா, இந்த அம்மா எனக்கு அம்மா இல்லைன்னு நான் பிரதம். இந்த கைகேயி அம்மா எனக்கு அம்மா இல்லை. ஜனனி நசாஸ்யாத், பிதா நசஸ்யாத். பெத்த அப்பனாவே இருக்கட்டும், நாராயண நாமம் சொல்லாதே அப்படிங்கும் பொழுது பிரகலாதன் எடுத்த ஸ்டாண்ட் என்ன அப்படின்னா, நீ எது சொன்னாலும் நான் கேட்பேன்ப்பா. விஷத்தை குடின்னா குடிக்கிற ஆளு நான். இரண்யகசிபு விஷத்தை குடின்னா நான் குடிக்கிற ஆளு. ஆனா நாராயணான்னு சொல்லாதேன்னு மட்டும் உன்னால என்ன சொல்ல முடியாது அப்படிங்கிறது பிரகலாதனோட ஸ்டாண்டு. பிதா நசஸ்யாது, ஜனனி நசாஸ்யாது இல்லையா? அப்போ என்னதான் உலகத்துல எதுதான் இருக்கட்டும், எல்லாத்துக்கும் மேற்பட்டதுயா, எல்லாத்துக்கும் மேற்பட்டது ராமர். இதுதான் பாகவத தர்மம். இதுதான் எதை விட்டாலும் விடலாம், ராமரை விட்டு விட முடியாது. இதுதான் பாகவத தர்மம். அப்படிங்கும் பொழுது இங்க ஸ்லோகம், தர்மம் வைஷ்ணவமாஸ்ரிதா ரகுபதே துவாமேவ பக்தியா ஆசிரியன்னு. இந்த பாகவத தர்மத்துக்கு பிராதானியம் கொடுத்த விபீஷன் எவ்வளவுதான் உலக மனுஷாளுக்கு உழைச்சுட்டு இருந்தாலும் அவளுக்கு நன்றி இருக்குன்னு சொல்ல முடியாது. இவ்வளவு உழைக்கிறாளே நம்மளுக்காக அப்படின்னு ஒரு ஒரு நன்றி திருஷ்டியோட பார்க்க மாட்டா. ஏன்னா உலகம் உலகமா தான் இருக்கும். அவ நன்றி கெட்டவாடா இருக்காளே அப்படின்னு நம்ம கம்ப்ளைண்டும் பண்ண முடியாது. ஆபீஸா இருக்கட்டும், கம்பெனியா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், அப்படிதான் இருப்பான். நன்றி கெட்டவாடா இருக்காளே அப்படின்னு கம்ப்ளைண்டும் பண்றதுக்கு இல்ல. அப்புறம் ஏன் டியூட்டியை பண்றேன்னு கேட்டா, ஒரு சரணாகதன், ஒரு பக்தன் என்ன சொல்லுவான் அப்படின்னா, என்ன நான் என் டியூட்டியில இருக்கணும், ஏன் சுவாமி எதிர்பார்க்கிறாப்பா? என் தெய்வம் எதிர்பார்க்கறது, நான் எந்த தெய்வத்தை ஆசிரியச்சிருக்கேனோ அந்த தெய்வம் எதிர்பார்க்கறது. பந்துக்களுக்கெல்லாம் செய்யணும், லோகத்துக்கு செய்யணும் அப்படின்னு எதிர்பார்க்கறது. அப்போ அதெல்லாம் செஞ்சா என் தெய்வம் சந்தோஷப்படுங்கிறதுக்காக நான் செய்யறேனே தவிர, இவாய்வாள்லாம் இதனால நன்றி உணர்வோட இருக்காளா அப்படிங்கறதுலாம் எனக்கு விஷயம் இல்லை. அப்படிதான் இருப்பா. நன்றி இல்லைன்னு அப்படிதான் இருப்பா. உலகம் இல்லையா அப்படிதான் இருப்பா. அவ விஷயம் இல்லைங்க. நான் எதுக்கு செஞ்சுன்னு இருக்கேன் அப்படின்னு அவர் செய்ய சொல்லியிருக்கார். அவர் செய்ய சொல்லியிருக்கார். பத்தி சேவை செய்ய சொல்லியிருக்கார், அல்லது பத்னியை பிரியமா பார்த்துக்க சொல்லியிருக்கார், பித்ருமாத்திரு சுசூஷெல்லாம் செய்ய சொல்லியிருக்கார், குழந்தைகள் பெத்தாதனா வளர்க்க சொல்லியிருக்கார். அவர் செய்ய சொல்லி ஸ்ருதி ஸ்மிருதி மமை வாக்கியா, அதுக்காக செஞ்சுட்டு இருக்கேன். அவர் முகோல்லாசம், யாரோட முகோல்லாசத்துக்காக செஞ்சுட்டு இருக்கேனோ, யாரோட முகோல்லாசம் ஒன்னே எனக்கு மோட்டிவேஷனோ அதுக்காக பண்ணிட்டு இருக்கேனோ, அவர்கிட்டயே போகாதேன்னு சொன்னா, டே ஓ ஆள் இல்லடானா, அவர் ஆளு, அவர் ஆளு. உனக்கு பண்ணிட்டு இருக்கேங்கிறதுனால ஓ ஆள் நினைக்காத. உனக்கு பண்ண அவர் சந்தோஷப்படுவார்னு பண்ணிட்டு இருக்கிறது. அப்படிங்கும் பொழுது அவர் மேலேயே நீ கை வச்சு அவரோட நீ சம்பந்தம் இனிமே வச்சுக்க கூடாதுன்னு சொல்லிவிட்டா, அப்புறம் உன் கதி என்ன நினைச்சுப்பாரு.
உனக்கு நான் பண்றதே அவருக்காக. அப்படிங்கும்போது துரோகம் இல்லையா? உனக்கு நான் பண்றதே அவருக்காக. ஒரு பிரபன்னனோட ஸ்டாண்டு சொல்றேன். ஒரு பக்தனுடைய ஸ்டாண்ட் எப்படி இருக்கு அப்படின்னா, குடும்பத்துக்கோ ஆபீஸ்க்கோ எல்லாத்துக்கும் அவன் பண்றதே பகவானுக்கு. வாஸ்தவத்துல சொல்றேன் கேளுங்கோ, நிறைய பேர் பார்த்தாச்சு உலகத்துல. லௌகீகால விட வயசான அப்பா அம்மாக்கள் எல்லாம் ஆத்துல வச்சுட்டு அதிகமா சுசுரூஷ பண்றவா அப்படிங்கிறது வைதிகாலும் பாகவதாலும் தான். லௌகீகெல்லாம் பண்ண மாட்டான், எல்லாம் விட்டுட்டு எல்லாம் போயிடுறான். உனக்கு எனக்கு என்னடா சம்பந்தம் விருத்தாசிரமத்துல சேர்த்து போயிட்டே இருக்கான். லௌகீகெல்லாம் பாகவதால் பண்றா. ஏன் பண்றான்னு பகவானை சந்தோஷப்படுத்துறதுக்காக. அப்படிங்கும்பொழுது அதே பாகவதம் கிட்ட வந்து அந்த பகவானை விட்டுடு அப்படின்னு ஒரு அட்வைஸா? நீ உனக்கு நான் நீ பண்றேங்கிறத அவருக்காக என்னும் பொழுது அவன் விட்டுடுன்னு ஒரு அட்வைஸா அப்படின்னு நினைப்பான் அவன். எப்போ நீ இப்படி சொல்லிட்டியோ, எப்போ அந்த பகவானை விட்டுடுன்னு சொல்லிட்டியோ, எப்போ நான் ராமாயண பாராயணம் பண்றதே உனக்கு கசக்கிறதோ, எப்போ நான் வந்து ராமாயணம் கதை கேட்கறதுக்காக போறேன், உனக்கு செய்யறதுல எதையும் நான் குறை வைக்கல, அத்தனையும் உனக்கு செஞ்சாருது. செஞ்சுட்டு நான் மாட்டும் ஏதோ என் கதையை கேட்கறதுக்காக போயிட்டு இருக்கேன், ராமாயண கதையை கேட்கறதுக்கு போயிட்டு இருக்கேன். எப்போ நான் ராமாயண கதை கேட்கறதே நீ போகக்கூடாதுங்கிறையோ, எந்த ராமாயணம் கேட்டுட்டு வந்து நான் உனக்காக சுசூஷ பண்ணிட்டு இருக்கேனோ டெய்லி அந்த ராமரோட பிரசன்னத்தைக்காக, ராமரோட முகோல்லாசத்துக்காக, அதுக்கே போகக்கூடாதுன்னு நீ இப்ப சொல்றியோ, உனக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? என்ன சம்பந்தம்? அப்புறம் என்னது? என் சுவாமிக்காக நான் வாழறேங்க. இது வந்து ஒரு பிரபன்னனோட ஸ்டாண்ட். இதுதான் மீராபாயோட ஸ்டாண்ட். இதுதான் ஒரு பிரபன்னனோட ஸ்டாண்ட். தெய்வம் நதஸ்யா விடு, அவ்வளவுதான். அப்புறம் என்ன சம்பந்தம்? நீ என்னத்தை பண்ணு, என்ன தப்பு பண்ணு நான் பொறுத்துக்கிறேன், இதுல கை வைக்காத. ராமரை விட்டுடுன்னு வாயில வந்து அப்புறம் உனக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்ட்ல இருந்துதான் விபீஷணம் என்னெல்லாமோ பண்ணா ராவணன். கடைசியா பிரபுவுக்கே அபச்சாரம் பண்ணான். ஆத்து வாசல வந்து நிற்கிறார். அவருக்கு வாஸ்தவத்துல பார்த்தீங்கன்னா பூர்ணகும்பம் வச்சு வரவேற்கணும் அவரை. அதை விட்டு அர்த்தம் இல்லாத எதையோ உடனே இருக்கான். நம்மளும் எவ்வளவோ திருத்தத்துக்காக சொல்லி பார்த்தாச்சு, சொல்லி பார்க்காமலாம் இல்லை, எவ்வளவோ ட்ரை பண்ணியாச்சு, கேட்கல. இதுமே இல்லையா என்னோட இந்த சகவாசம்? இதுக்கு மேலேயே ராவணனோட தினம் போய் நமஸ்காரம் பண்ணிட்டு ராவணன் என்ன சகவாசம்? என்ன உப்பபாத கதாபாணி சதுர்பிசக ராட்சசி கிளம்பிட்டான். எவனா ராவனோட சகவாசம் வச்சுட்டு இருந்தானோ அவன் எல்லாரும் ஒழிஞ்சான். ஏதோ ஒரு பேரை போட்டு ராவனோட சகவாசம் வச்சுட்டு இருந்தான் இல்லையா, சோற்று கடனா என்ன செஞ்சோற்று கடன், நன்றி, சகோதரத்துவம் அப்படிலாம் சொல்லிட்டு அவன் எல்லாரும் ஒழிஞ்சான். கடைசியா வாழ்ந்தது யாரு அப்படின்னு பெருமாள் வந்து ஆசிரியச்சவன் தான் வாழ்ந்தான். மறுபடியும் சொல்றேன், பந்துக்களை விட்டுட்டு பெருமாள்கிட்ட வாழ்ந்து சொல்லவே இல்லை, பெருமாளை ஒத்துக்க மாட்டாங்க. ஆனால் பந்துக்களா பெருமாளா அப்படின்னு ஒரு காலம் வந்ததுன்னு வச்சுக்கோங்க. பந்துக்கள்லாம் பெருமாள்கிட்ட போகாதேன்னு சொல்ற காலமா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. பெருமாளை விட்டுடுறான் வாழ்க்கையில, உனக்கு வேணாண்டா ராமர் அப்படின்னு சொல்ற காலமா இருந்ததுன்னா, அப்பையும் ஒருத்தன் எனக்கு பந்துக்கள் தான் முக்கியம், ராமரை விட்டுடுறேன்னு சொன்னான்னா அவனை காட்டும் துர்பாகியமான் வேற யாரும். பாகவத லட்சணம் வேற சொல்லிட்டேன். அதுதான் விபீஷணன் ராவண பக்தன் தான். ராவண பக்தன் விபீஷன். ராவண மேல ரொம்ப அக்கறை உடைய, எல்லாரையும் விட, ராவண சூழ்ந்திருக்கிற அத்தனை அசத்துகளையும் விட ராவணன் மேல ரொம்ப அக்கறை உடைய. எவ்வளவோ திருத்தணும் முயற்சி எடுத்து திருத்த முடியல அப்படின்ன உடனே, இனிமே இவனோட எனக்கு என்ன சம்பந்தம், இவனுக்கும் பிரபுவுக்கும் சம்பந்தம் இல்லை, பிரபுவை மதிக்க தெரியல, என் பிரபுட்டையே நான் போறேன் அப்படின்னு தன்யம் விபீஷணன் வந்து சேர்ந்தான். சம்பிராப சௌக்கியம் பரம், உயர்ந்த சௌக்கியத்தையும் அடைஞ்சான். பத்திரம் பராப விபீஷணா. அதனால பக்தி ஏகாகதி, ராமா உன் பக்தியே கதி என்று அருமையான ஸ்லோகம் அது. ஜானகி காந்த ஸ்மரணம். ஜெய ஜெய ராம ராம.